பூண்டு டெய்லியுமே ஒரு 5-6 பல் எடுத்துக்கிட்டால் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பூண்டில். அதை வச்சு ஒரு தொக்கு இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நான் ஒரு 3 சாதா காஞ்ச மிளகாயும் 3 காஷ்மீர் மிளகாயும் வச்சுருக்கேன். இது லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் பேன் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். அப்போ இதை எண்ணெய்லாம் சேர்த்த தேவையில்லை, அப்படியே சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு இது தனியாக ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நான் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இந்த வதக்கின பூண்டும் புளியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் கொரகொரப்பாக அரைச்சிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாயும் கொஞ்சமும் நல்லெண்ணையும் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு,